அனிலின்னா நமக்கு என்ன தெரியும்? பென்சின் ரிங்கில் என்ன இருக்குது நமக்கு? NH2 ப்ரெசென்ட் ஆயிருந்தா அது அனிலின் அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட்டா? பேரா டொலுலின் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன இருக்க போகுது அப்படின்னா CH3 டொலுவின், இங்கே NH3 பேரா டொலுவின் இருக்குது. ரைட்டா? அடுத்து பேரா நைட்ரோ அனிலின் இருக்குது. அப்போ அது என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிச்சுட்டாங்களா? என்ன இருக்கும் நமக்கு? NO2 NH2 பேரா நைட்ரோ என்ன இருக்குது அப்படின்னா அனிலின் இருக்குது. ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் யார் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், யார் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பாருங்க. CH3 யார் இருக்கா? இங்கே இருக்கு அல்கைல் குரூப். இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். அதே மாதிரி NO2 என்னன்னு பாருங்க, அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணால் யார் மோர் பேசிக்காக இருப்பாங்க? இவர் தான் மோர் பேசிக்காக இருப்பார். ரைட்டா? அப்போ இவர் என்னவா சார் இருப்பார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அனிலின், இன்னொன்று எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டியூட்டட் அனிலின். அப்போ யார் மோர் பேசிக்காக இருப்பாங்க அப்படின்னா அனிலின் தான் மோர் பேசிக்காக இருக்கும். அப்போ ஆர்டர் எப்படி வரும் கவனித்தங்களா? பார்க்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் யார் என்ன எழுதணும்? இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதணும். அப்போ கம்மியாக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சப்ஸ்டியூட் ஆகக்கூடிய இந்த பேரா நைட்ரோ அனிலின் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதுங்க பேரா நைட்ரோ அனிலின். அப்போ இவரை காட்டிலும் யார் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிலினுக்கு அதிகமாக இருக்கும். அனிலின் கான்செப்ட் புரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக எழுதுவீங்க. அடுத்து யார் இருப்பா அப்படின்னா பேரா டொலுலின் இருப்பாங்க. சரியா? டொலுலின். ரைட்டா? பேரா டொலுலின் இருக்கு. புரிஞ்ச தங்கங்களா?